Hi Makile, welcome to our channel Chalk and Cheese. நான் தான் விக்ரம். நீங்கள் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவன் பேர் என்ன, ஆந்தோன் பிரிசில். ஒரு ஃபுட்பால் ஃபாலோவர் ரொம்ப வருஷமா, அண்ட் மோர் ஓவர் இஸ் அன் ஆர்சனல் ஃபேன். நீங்கள் நம்ம டாபிக் என்னென்னு பார்த்துக்கோமா? நீங்கள் நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து பிரீமியர் லீக். அதாவது வாட்ஸ் குக்கிங் இன் த இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இந்த வருஷம் இந்த சீசன் பிரீமியர் லீக்ல என்ன போய்கிட்டு இருக்கு, இதுவரைக்கும் நிலவரம் என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ எத்தனை மேட்சஸ் இருக்கு? 11 மேட்சஸ் இருக்கு இப்போ வரைக்கும். இப்போதைக்கு டாப் ஐ மீன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து டாப் 6 பார்ப்போம் கண்டிப்பா. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். லிவர்பூல் தான் இப்போ வந்து டாப்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க இல்லையா? They are clear how many points? 5 to 6 points. 5 to 6 points clear இருக்காங்க. And second City இருக்காங்க. So Liverpool first position ல இருக்காங்க, City second position ல இருக்காங்க. They are 5 points clear to City. Okay. So City second position ல இருக்காங்க. Liverpool first ல இருக்கு. Last Chelsea were also same point. So Chelsea வந்து third ல இருக்கு. Third and fourth goal difference. Okay. Goal difference இருக்கு. So என்னன்னா லாஸ்ட் 4 சீசன் சிட்டி மான்செஸ்டர் சிட்டி தான் லாஸ்ட் 4 சீசன் போய் ஜெயிச்சிட்டாங்க. இந்த சீசன் 5th டைட்டில் அடிச்சா அது ரொம்ப பெரிய ரெக்கார்டா இருக்கும். பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இஃப் they can win another title, that is 5th, அது ரொம்ப பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு ரெக்கார்டா இருக்கும். பிரீமியர் லீக்ல ஒரு பிரீமியர் லீக்ல ஒரு அசைக்க முடியாத ரெக்கார்டா இருக்கும். ஆனா இப்போ லாஸ்ட் 2 சீசன் ஆர்சனல் அவன் சொன்னா லிவர்பூல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் ஃபேன். ஆர்சனல் வந்து லாஸ்ட் 2 சீசன்ல ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க. செகண்ட் பிளேஸ் லாஸ்ட் கடைசில வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால முடியாம போய் ஸ்லிப் ஆயிட்டாங்க. அதுல வந்து சிட்டி வந்து எக்ஸாக்ட்லி டைட்டில் ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க. சோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் Liverpool first, City second, and Chelsea and Arsenal third, fourth இருக்காங்க. And surprise package மக்களே, surprise package Nottingham Forest 5th ல இருக்காங்க, ரைட்? அது வந்து ஒரு ரொம்ப சின்ன டீம் फ्रेंड्स, ரொம்ப சின்ன டீம். Surprisingly they also 19 points. ஆமா, 4 டீம் 19 points இருக்காங்க. Chelsea, Arsenal, Nottingham ஓகே சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இது வந்து வழக்கமா எல்லா சீசன்லயுமே நடக்கிறது தான். ஒரு டீம் வந்து எப்போதுமே ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது into 6 or 7 or 8 matches, even 10 matches, ஒரு சர்ப்ரைசிங் ஒரு டீம் வந்து ஜெயிச்சு கொஞ்சம் டாப் பொசிஷன் மெயின்டைன் வந்திருப்பாங்க. ஆனா when time goes on அவங்க காணாம போயிடுவாங்க, மிட் டேபிள்ல இல்ல ரெலிகேஷன்ல போயிடுவாங்க. ஆனா இந்த டைம் அது நடக்கல. இந்த டைம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா 11 matches into the season, they are still maintaining the position of 5th in the league. So 5th into 11 matches, it's a very big achievement for a team like Nottingham Forest. அவங்க இனிமே நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல டெலிவர் பண்ணாங்க. as a neutral, I'm happy. I wish them all the best for the rest of the season. அதுக்கப்புறம் யார் இருக்கா பாட்டம் டேபிள் பார்த்தோம், ரெலகேஷன் ஜோன். கண்டிப்பா ரெலகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ 20th சவுத்ஹாம்ப்டன், ஒரு 19th பிளேஸ்ல Wolves, 18th. சோ இந்த 3 கிளப்ஸ்ல இருந்து 3 டீம்ல இருந்து 2 டீம் ப்ரோமோட் ஆன டீமா? எஸ், சவுத்ஹாம்ப்டனும் லெஸ்டர். இப்ஸ்விச் தான். ஓகே, பட் இப்ஸ்விச் வந்து 17th பிளேஸ்ல இருக்காங்க. இப்ஸ்விச் இந்த லாஸ்ட் 3ல கேட்டேன். சோ அதுல இந்த 3 டீமும் 3ல இருந்து 2 டீம் ப்ரோமோட் ஆன டீம். இப்பதான் இந்த சீசன் தான் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் புதுசா வந்திருக்காங்க. ஐ மீன் இந்த வருஷம் அது இட்ஸ் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் இது ப்ரோமோட் ஆன டீம் தாங்க. அந்த லெஸ்டர் 15th ல இருக்குது, இப்ஸ்விச் 17th ல இருக்குது. லெஸ்டர் 15th ல இருக்கா? சாரி. சோ Wolves, சோ சவுத்ஹாம்ப்டன் தான் ஒரே டீம். லாஸ்ட் சீசன் வந்து இப்போ வந்து ரெலகேஷன்ல இருக்க ஒரே டீம் வந்து சவுத்ஹாம்ப்டன். இது வந்து பெரிய ஒரு ஷாக்கோ ஒரு சர்ப்ரைஸோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெலிகேட் ஆகி வெளியே திரும்ப செகண்ட் டிவிஷன் விளையாண்டு திரும்ப மேல வந்தவங்களுக்கு வந்து இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான்.
அதனால இது ஒரு பெரிய இது கிடையாது. இப்போ நான் ஒரு குவிக்கா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் நம்ம வியூவர்ஸ்க்கு ரெலிகேஷன்னா என்ன. ஏன்னா மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த தமிழ் யூடியூபர்ஸ் வந்து நம்ம கம்யூனிட்டி ஒரு சின்ன ஃபுட்பால் ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ இதுக்குள்ள டெப்தா யாரும் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஃபார் சேஞ்ச் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரெலிகேஷன்னா என்னன்னா, இங்கிலீஷ் எல்லா லீக்லயுமே ஒரு 20 டீம்ஸ் இருக்கும். 20 டீம்ஸ் இருக்கும். அதுல இருந்து 18th, 19th and 20th இருக்கிற லீக் முடியும் போது, அந்த 38 மேட்சஸ் முடியும் போது கடைசியா வர 3 டீம் வந்து டிமோட் ஆகி அடுத்த லீக்கு போயிடுவாங்க, செகண்ட் டிவிஷனுக்கு போயிடுவாங்க. அதாவது இருக்கிற நெக்ஸ்ட் கீழே உள்ள டிவிஷனுக்கு போயிடுவாங்க. அது வந்து இட்ஸ் பிக் லாஸ் ஃபார் தெம். யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அது மேல இருக்கிறது தான் நினைப்பாங்க. ஸோ இந்த டைட்டில் ரேஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே அளவுக்கு தான் அந்த ரெலிகேஷன் பேட்டிலுமே எல்லா சீசனுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 டீம் ரெலிகேஷன்ல இருக்காங்க. ரெலிகேஷன்னா அதான் டிமோட் ஆகிறது தான் ரெலிகேஷன். ஸோ அதுல இருந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது சவுத்ஆம்ப்டன், வுல்வ்ஸ் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ். சவுத்ஆம்ப்டன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்த்த டீம் தான். வுல்வ்ஸ் ஒரு நல்ல டீம், ஒரு மிட் டேபிள் டீம். இந்த சீசன் அவ்வளோ கிளிக் ஆகல அவங்க. ஸோ அவங்க அதுல இருக்காங்க. கிறிஸ்டல் பேலஸ் ஒரு நல்ல மிட் டேபிள் டீம் தான், அவங்களுமே அங்க இருக்காங்க. ஆமா. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எனக்கு இப்போ என்ன இதுன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆர்சனல் ஃபேன், நான் வந்து யுனைடெட் ஃபேன். ஆமா, ரொம்ப வருஷமா நான் யுனைடெட் ஃபேன். ஸோ நம்ம இந்த 2 டீமை பத்தி லைட்டா ஒரு குவிக் ஒரு இது பார்த்துறோம். எங்கிட்ட இருந்து வந்துருமா? ஓகே, நாங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல கிடையாது தான், ஒரு சோகமான டைம் தான். சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் எங்க மேனேஜர் 26 இயர்ஸா எங்க மேனேஜரா இருக்கும்போது வேற லெவல்ல நாங்க கட்டி ஆண்டோம். நாட் ஒன்லி இந்த பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக்குமே நாங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். 13 டைட்டில்ஸ் அண்டர் ஃபெர்குசன் ஜோன்ஸோம், சர் அலெக்ஸ் ஃபெர்குசன், சாரி. ஆனா இப்போ ஒரு கடைசியான ஒரு 10-13 வருஷமா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஒரு 5 மேனேஜர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டோம். நல்ல மேனேஜர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனாலுமே முடியல. ஆனா இப்போ வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி ஒரு மேனேஜர் வந்திருக்கான். ஹிஸ் நேம் இஸ் ரூபன் அமோரிம். அவர் போர்ச்சுகீஸ் ஸ்போர்ட்டிங் கிளப். ஆக்சுவலி அந்த டைம்ல பேர் வந்து ஸ்போர்ட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதனால எனக்கு அப்படியே ப்ரோக்ராம் ஆயிட்டு ஸ்போர்ட்டிங் கிளப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு வந்து 3 வருஷத்துல 2 டைட்டில் ஜெயிச்சு. ஆமா, 2 டைட்டில் ஜெயிச்சு. அது வந்து ஃப்ளூக்கா இல்லைன்னா ஃப்ளூக்கா அப்படி இல்லை, ஃப்ளூக் அது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஸ்போர்ட்டிங் கிளப் வந்து அவங்க கடைசியாக ஜெயிச்சது 18 இயர்ஸோ 12 இயர்ஸோ சம்திங். சாரி, ஸ்டாட்ஸ் சரியா இல்லைன்னா அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அவ்வளோ பெருசாக டெலிகாஸ்ட் வர்றது கிடையாது. அது ஒரு சின்ன லீக் தான். கடைசியாக அவங்க லாஸ்ட்டாக ஜெயிச்சது 18 இயர்ஸ் சம்திங் முன்னாடி. அப்போதான் அவங்க போர்ச்சுகீஸ் லீக் வின் பண்ணாங்க. அமோரிம் வந்து அடுத்த வருஷமே வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வின் பண்ணாங்க. ஸோ ஒரு நாட் ஓன்லி ட்ரோஃபீஸ் மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆஸ் எ டீம் பர்ஃபார்மன்ஸ் வேற ஸ்ட்ராட்டஜிக்கலி டாக்டிக்கல் வைஸ் ஒரு நல்ல ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் எக்ஸைட் எல்லா வருஷம் அவரை தான். மேனேஜர்ஸ் வராங்க, புது மேனேஜர்ஸ் வராங்க, எக்ஸைட் ஆகும். ஆனால் 2 வருஷம் கழிச்சு திரும்ப நடக்கிறது என்னமோ அதே தான், டிசப்பாயின்மெண்ட் தான். இதுவும் எங்களுக்கு ஒரு வழக்கமாக போயிட்டு அதே தான் நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. ஏன்னா கடைசி எங்கள் மேனேஜர் வந்து எரிக் டெனாங் வரும்போது நாங்கள் அப்போ எக்ஸைட் ஆனோம். He won us 2 cups, Carabao, ஒரு FA கப். ஆனா இந்த வருஷம் பார்த்தோம்னா மான்செஸ்டர் யுனைடெட் ஹிஸ்டரியிலே இது வந்து வர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப்டர் 11 மேட்சஸ் அப்படின்ற ஒரு அன்வான்டட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம் ரூபன் அமோரிம் எங்களோட புது மேனேஜர் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. ஆர்சனல்ல என்னதான் போயிட்டு இருக்கு? லாஸ்ட் 2 சீசன் பிக் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த சீசன் ஸ்டார்டிங்ல அவங்க டிஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. டைட்டில் ரேஸ் அதான் அப்படி என்ன கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இட்ஸ் டூ early to say ஆமா, as a Arsenal fan ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையா தான் இருக்கும். Liverpool the favorite to win the title. ஆமா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. இங்க நீ என்ன நினைக்கிறீங்க, இங்க தப்பு பண்ணிட்டாங்க? நம்ம சம்மர் டிரான்ஸ்ஃபர்ல
எங்க தப்பு நடந்துச்சு? ட்ரான்ஸ்ஃபர் தான். They should have signed a striker, right? ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 இந்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் நம்பர் 9 ஸ்ட்ரைக் சைன் பண்ணல. அது ஒரு பெரிய ஒரு நிறைய டிஃபெண்டர் தான் அவங்க. ஆமா, they were already very good tactically. Arteta is a very good manager. He worked under Pep Guardiola and midfield சரி டிஃபென்ஸும் சரி நல்லாவே தான் இருக்கு. ஆல்ரெடி ஆர்கனைஸ்ட் டீம். ஆனா இங்க எங்க லேக் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணல. லாஸ்ட் 2 சீசன்மாவே இதுதான் திரும்ப தப்பு நடந்துட்டு இருக்கு. ஆஸ் அ நான் ஆர்சனல் ஃபேன் எனக்குமே இது தோணுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எமில் ஸ்மித் ரோ வாஸ் an academy product. அவன் வந்து he is a ஆர்சனல் பண்ண ஒரு பெரிய பாய்வுட் கிளப். அது அந்த லாஸ்ட் சம்மர் டிரான்ஸ்ஃபர்ல ஆர்டெட்டா வந்து எமில் ஸ்மித் ரோ விட்டது வந்து ரொம்ப பெரிய தப்பா ஆயிட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேக்கப் யாருமே இல்லை. கண்டிப்பா அங்க ஸ்மித் ரோ தான் இருந்தா, அவனையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் he's a creative midfielder. யாருமே இல்ல. இப்போ ஓடகார்ட் கொஞ்ச நாளாவே இன்ஜூர்ட் ஆகி வெளியே இருக்கறனால இன்டர்நேஷனல் பிரேக்ல அவனுக்கு இன்ஜூரி ஆச்சு. ரைட். அதுல இருந்து அவன் இல்லாததுனால இப்போ அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ மிட்ஃபீல்ட் கிரியேட்டிவ் மிட்ஃபீல்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அவங்களுக்கு இப்போ யாருமே இல்ல. ஸ்மித் ரோ இருந்தா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள அகாடமி பிளேயர் தான் 17. ஆமா. அவள பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒரு ரீசனால தான் ஆர்டெட்டாவும் அவனுக்கு எந்த ஒரு பெரிய கண்டிப்பா ஸ்மித் ரோ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பிரீமியர் லீக் ப்ரூவன் பிளேயர் வேற throughout his life he has been through English football. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு குவாலிட்டி வைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித் ரோ இஸ் எப்பவுமே இவன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்றதுதான் ஸ்மித் ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். எங்க ரைவல்ஸ் எனக்கும் பிடிக்கும் ஸ்மித் ரோ. எங்க ரைவல்ஸ் பெரிய வருத்தமா இருந்துச்சு. எங்க ரைவல்ஸ் தான். எங்க ரைவலா இருந்தாலுமே ஸ்மித் ரோ வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபுட்பால் பிளேயர். எனக்கு ஆர்சனல் டீம்ல பிடிச்ச ஒரு பிளேயர். இப்போ ஃபுல்லா போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது ஒரு செட்பேக், ஆர்சனலுக்கு ஒரு செட்பேக் வந்திருக்கு. So these are the things going on in the English Premier League right now. இப்போ இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு இருக்கு. அதனால கிளப் லெவல் ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல டைம் இல்ல. ஆமா, we have to wait patiently for the international break to get over and for the Premier League to get kick started again. So அதுக்காக நானுமே வெயிட் பண்ணிருக்கேன். எல்லாருமே நம்ம வியூவர்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 days கூட இல்ல. ஆமா, இந்த லாஸ்ட் வீக்ல அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும் பிரீமியர் லீக். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டர்நேஷனல் பிரேக் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு, நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அது என்ன இன்ஜரி இல்லாம வந்தா நல்லது அவங்களுக்கு. Too many run of matches is not good for the players, like Rodri said. Rodri இல்ல நிறைய பிளேயர்ஸ் போய் கம்ப்ளீட் பண்ணாங்க. சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு, நிறைய கேம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் a good thing for football association. எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும். இவ்வளோ மேட்சஸ் நல்லது இல்லை தான் அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போக போகுது அப்படின்ட்டு. அகைன் குவிக்கா ஒன்று இப்போ ஃபார் நவ் 11 மேட்சஸ் தான் ஆயிருக்கு. சும்மா இது செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு நீ என்ன நினைக்க, யாரு டைட்டில் யாரு ஜூப்பா? பிகாஸ் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு புது மேனேஜர், அவங்களுக்கு புது மேனேஜர் தான். ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா புது மேனேஜர் வந்தாலுமே அவங்க வந்து அதே டீம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டீம் மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு. மேபி அடுத்த நெக்ஸ்ட் 10 மேட்ச் ஆமா, அவங்க வந்து எந்த ஒரு ரொம்ப டாப் 6 டீம்ல விளையாடல. டஃப்பான ஃபிக்சர் அவங்க ரெண்டு டாப் டீம்ல விளையாடுறாங்கன்னா ஒன்னு யுனைட்டட் அண்ட் செல்சி. ஸோ ரெண்டுமே இப்போதைக்கு ரெண்டுமே ஷிஃப்ட்ல தான் இருக்குது. ஸோ பாப்போம், மேபி in future அவங்க ஸ்லிப் ஆகலாம், சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் கிறிஸ்மஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டைம். நம்ம இது மேபி ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வந்து டாட்னம் கூட, ஐ டோன்ட் நோ, நெக்ஸ்ட் அவங்க வந்து சவுத்தாம்ப்டன் கூட. அதுக்கு தான் அவங்க ரொம்ப டஃப்பான மேட்ச், சிட்டி கூட டாட்னம் கூட வருது. ஸோ மேபி அங்க ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்கு. ஆமா, ரொம்ப இனிமேல் தான் அவங்களுக்கு நல்ல டாப் கிளப்ஸ் கூட மேட்சஸ் இருக்கும். ஸோ மேபி அங்க ஸ்லிப் ஆனா டைட்டில் ரேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சனல் ஸ்டில் இந்த ரேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், செல்சி பார்ப்போம். they are fighting for the top 4 தான். எனக்கு தெரிஞ்சு செல்சி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
again it's 3 hours race தான் நான் race. சொல்றேன். 3 hours race தான் last 3 seasons மாதிரியும். again, போகுது லிவர்பூல் are the favorites. லிவர்பூல் are the favorites. City வந்து ஆமா. வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராட்ரி வந்து ACL injury ஆமா, அது ஒரு பெரிய செட்பேக் உங்களுக்கு. ராட்ரி இல்லாதது ரொம்ப பெரிய செட்பேக். ஏன்னா லாஸ்ட் 4 மேட்சஸ் அவங்க கன்செக்யூட்டிவ் 4 மேட்சஸ் வந்து in all competitions. This last happened எப்பனா 2006ல நடந்துச்சு. ஒரு ஸ்டார்ட் இது. சோ சிட்டி அந்த டைம்ல ஒண்ணுமே இல்ல. அந்த டைம்ல இல்ல. இந்த டைம்ல ஒரு யூரோப்பியன் ஜாயண்ட்ஸ். அந்த டைம்ல இப்படி டைம்ல வந்து ஒரு 4 மேட்சஸ் ரோ தோக்குறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு நல்ல விஷயம் கிடையாது அவங்களுக்கு. எளிதான விஷயம் கிடையாது. டிஃபென்ஸ்ல நிறைய பேர் இன்ஜர்டா இருக்காங்க. அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் அகாஞ்சி, ரூபன் டியாஸ், ஸ்டோன்ஸ் இன்ஜர்ட். De Bruyne is just coming into full match fitness. Rodri கிடையாது. ACL injury 7 to 8 months at least வெளியே. So City இப்படிதான் இருக்காங்க. எதையும் கேட்டேன்னா நானும் at this point Liverpool are the favorites to win அப்படின்னு சொல்லுவேன். ஆனா as a United fan எனக்கு Liverpool ஜெயிக்க வேண்டாம். ஏன்னா எங்களோட ஆசை Liverpool win பண்ணாங்கன்னா ஈக்குவல் பண்ணிடுவாங்க. 20 லீக் டைட்டில்ஸ் ஆயிரும் மேன் யூ கூட. ஆமா ஆமா இது டோட்டல் லீக் டைட்டில்ஸ். சோ அதோட ஆஸ்திரேலியா கூட பரவாயில்ல. ஏன்னா அது யோசனை எங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஃப்ரெண்டுக்காக தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஒரு மேட்ச்க்கு எவ்வளவு டிப்ரெஸ் ஆகிறோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. So let's hope for the best, guys. All the best to your team. எங்களுக்கு all the best. இதோட நம்ம இன்னையோட கண்டென்ட் முடியுது. இனிமேலுமே மேலும் நல்ல கண்டென்ட்டோட நாங்க வருவோம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். நம்ம ரொம்ப புது சேனல் தான். அங்கங்க ஏதாட்டும் நாங்க தப்புனா புரியாத பாஷைகள் எதுவும் பேசுறோம்னா மன்னிச்சுக்கோங்க. அகைன் தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. ஏன்னா ஹிந்தி கலந்து நாங்க பேச வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி தெரியாது போடா. We are born and brought up from in Mumbai. So எங்களோட ஸ்லாங்கோ ஆக்சென்ட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a humble request. So keep supporting us guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் டீம் இந்த டீம் அப்படின்னு, நீங்க எந்த டீமை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அவ்வளவுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ முடியுது. பாய்.